Dear friends, very happy morning. ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மாட்டுத்தோட்டத்துக்கு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மாட்டுத்தோட்டத்து இன்னும் ஃப்ளவர்ஸ் தான் பறிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பறிக்கிறதுக்காக வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய மாடிஃபிகேஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. இந்த பாருங்கண்ணே, முதல்ல வந்து நிறையா பிளான்ட்ஸ் நிறையா இருக்கும் இல்லைங்களா. என்ன பண்ணியிருக்கேன், அந்த மண்ணெல்லாம் மாற்றினா மண்ணெல்லாம் அடிக்கடி மாற்றணும். ஒரு சடன் பீரியாடிக்கல் டைமில் மண்ணெல்லாம் மாற்றிட்டு அந்த அதுக்குன்னு சில கிட்ஸ் இருக்குது, உரம், இயற்கை உரம், அதை கலந்து போட்டு திருப்பி அதே கண்டை எடுத்து புருணி மண் வச்சுருது நண்பர்களே. அது மாதிரி புருணி மண் வச்சது அந்த பாருங்களேன், நிறைய செம்பருத்தி ஏற்கனவே இதை பற்றி நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ துளுத்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் வந்து பூக்கள் நான் பறிக்கலை இன்றைக்கி, அதை பறிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் நண்பர்களே. பூக்கள் முந்தின நிறையா இருக்கும், இது இனிமேல் தான் வரும். அந்த புருணி பண்ணி விட்டுருக்கேன் இல்லையா. வாங்க இப்போ இருக்க வரைக்கும் உள்ள ஃப்ளவர்ஸ் தான் பறிக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த பாருங்கள் மல்லிகை சைஸ் பாருங்கண்ணே, மல்லிகை பறிக்கிறேன் பாருங்கள். கீழே உள்ளது மல்லிகையினுடைய சைஸு ரோஸ் சைஸ் இருக்கும் நண்பர்களே. மலர்ந்துருச்சு நண்பர்களே, மலர்ந்துருச்சு, மொட்டுக்கும் இருக்குது பாருங்க. அப்படியே ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன், அதுக்குள்ளே கொண்டு போகிற இதான் எங்கள் ஃப்ளவர்ஸ் கண்டெய்னர். முதல்ல ஒரு ஸ்டீலில் ஒன்று இருக்கும், சில்வரில். இன்றைக்கி இதை எடுத்து வந்தேன். ரோஸ்லாம் நிறைய இருக்கும் நண்பர்களே. இப்போ தான் அந்த புரோனி மண் விட்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா, புரோனி மண் விட்ட உடனே இப்போ தான் முட்டுக்கள் விட ஆரம்பிச்சிருக்குது. அந்த சைடு ஃபுல்லாக அந்த பாருங்க, அந்த சைடு ஃபுல்லாக ஒரு 9 ரோஸ் இருக்குது நண்பர்களே. 9, இங்கிட்ட ஒரு 3, ஒரு 4 இருக்கும், ஒரு 10-12 ரோஸ்லேயே இருக்குது நண்பர்களே. எல்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸு, டிஃப்ரெண்ட் கலர்ஸு, அது மாதிரி நண்பர்களே. இப்போ நான் பறிக்கிறது மல்லிகை தான் இன்றைக்கி, அதான் இருக்குது. ஆக்சுவலாக ரோஸில் நேற்றையே பறிச்சுட்டு இப்போ தான் முட்டுக்களாக இருக்குது. வாங்க அந்த சைடு போவோம். இது வந்து இது ஜாதிப்பூ, அதையும் கூட பறிச்சிடறேனே. இந்த பாருங்க ஜாதிப்பூ, இல்லை முல்லைப்பூ. ஜாதிப்பூ அந்த சைடு இருக்குது, இந்த இங்கிட்ட இருக்கு காட்டுறேன். இது வந்து முல்லைப்பூ நண்பர்களே. இந்த பாருங்க முல்லைப்பூ, ஜாதிப்பூ இந்த இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது, இந்த சைடில் இருக்குது. புரூனி பண்ணி விட்டுருக்கேன். ஃப்ளவர்ஸ் இருந்தால் 1-2 ஃப்ளவர்ஸ் இப்போ தான் இருக்குது, வந்துகிட்டு இருக்குது. இந்த வரைக்கும் ஜாதிப்பூ வாசம், அருமையான வாசம் இருக்கும். நம்ம ஜாதிப்பூவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. வாங்க, இந்த அங்கே இருக்குன்னா அங்கே போய் பறிக்கலாம். இங்கே வச்சிட்றேன், இந்த இடத்துல வச்சிட்றேன், இந்த இடத்துல கண்டெய்னர் வச்சுட்டு இதாக இருக்குது பாருங்கள். இந்த இங்கே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இது பூரா முட்டுக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இருக்குதுங்களா, இதெல்லாம் முட்டுக்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, கொஞ்சம் மலரட்டுமே விட்டுருக்கேன். நல்ல பெரிய சைஸாக தான் இருக்குது, இருந்தாலும் இதை பறிக்கிறேனே. இது பெருசு, நல்லா பெருசாகிடுச்சு.
இந்த புருணி பண்ணி விட்டதில் மல்லிகையை நான் புருணி பண்ணி விடல நண்பர்களே. காரணம் நிறைய மொட்டுக்கள் இருந்துச்சு. அதனால் மல்லிகையை நான் புருணி பண்ணி விடாமல் மண்ணை மட்டும் மாற்றி விட்டேன். இது ஊசி மல்லி நண்பர்களே, பாருங்களேன். இது கொஞ்சம் மலரட்டுமே, பெருசாக வரும் மலர்ந்துச்சுன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவுக்கு பூக்கள் பறிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்தளவுக்கு பூக்கள் பறிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், மல்லிகைப்பூ. இன்னும் இந்தளவுக்கு மொட்டுக்கள் நிறையா இருக்குது. இந்த பாருங்க, மொட்டுக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங், ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.